ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோலேயும் நம்ம ஒரு மிரர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். டபுள் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி மிரர் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜர்தோசி வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஆல்ரெடி இந்த மிரரை நான் ஒட்டி வச்சுருக்கேன். இப்போது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீடில் வெளியில் எடுங்க. இதுக்கு காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பர் கலரில் இருக்க ஜர்தோசியை நான் போடுறேன். இப்படி போட்டுட்டு அது முடிகிற இடத்துல நீங்கள் நீடியில் உள்ளே கொடுக்கக்கூடாது. அதை விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி நீடியில் உள்ளே கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஜர்தோசி கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஜர்தோசிக்கு சென்டரில் த்ரெட் எடுங்க. அடுத்தது க்ரீன் கலர். இதே மாதிரி வச்சு பாருங்கள், அளவை வச்சு பார்த்துட்டு அது முடிகிற இடத்துல கொடுக்காம கொஞ்சம் உள்ளே தள்ளி நீடியில் உள்ளே கொடுக்கணும். நீங்கள் ஃப்ளாட்டாக கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்கு. இப்போது இந்த க்ரீன் கலர் ஜர்தோசிக்கு சென்டரில் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். அதே மெத்தடை நம்ம இந்த மிரர் ஒர்க்கில் அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்படி பின்னாடி தள்ளிட்டு அது முடிகிற இடத்த விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நீடியில் உள்ளே கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போது இதுக்கு சென்டரில் நீங்கள் ஜர்தோசியை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். இப்போது க்ரீன் கலர். இப்போ பாருங்கள், பொறுமையாக இதே மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்து எடுக்கணும். இப்போது இதுக்கு சென்டரில் காப்பர் கலர், அப்புறம் க்ரீன் கலர், காப்பர் கலர், இப்போ க்ரீன் கலர். இதே மாதிரி இந்த மிரரை சுற்றி நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. அந்த நீடியில் உள்ளே கொடுக்கும்போது அந்த மிரரை ஒட்டின மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் கேப் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் சென்டரில் கொடுத்துட்டு இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க்கு கவர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.